ஆனா பெண்கள் தான் கூட படிக்கிறது. எங்கெல்லாம் ஆம்பளை பொம்பளை கலந்துக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒழுங்கா படிச்சதே இல்லை. பொடியுமா இளைஞர்கள் படித்ததே கிடையாது. பெண்கள் தான் கூட ரிசல்ட் எடுத்துட்டு போறாங்க. ஆனால் இப்படி போன்ற விஷயங்களை எல்லாம் நியாயப்படுத்தி அதை நியாயம் என்று ஏதோ ஒரு வகையில் நியாயப்படுத்தி கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இப்ப இந்த ஒழுக்கக்கேடு என்பது இளம் வயதிலிருந்தே கொடுக்கப்படுகிறது. இளம் வயதிலிருந்தே ஒழுக்கக்கேடு கொடுக்க. இப்ப நீங்க சுத்தமான ஒரு இஸ்லாமிய சூழலை வளர்ந்து வைங்களேன், சுத்தமான ஒரு இஸ்லாமிய சூழல், அதுல நீங்க இஸ்லாத்தை மட்டும்தான் அறிஞ்சிக்கிறீங்க. இஸ்லாமிய சூழல் அல்லாத ஒரு வெளி இடத்துக்கு போக உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நாங்க வாழ்றது இஸ்லாம் அல்லாத ஒரு சூழல்ல. அப்ப நாங்க இதெல்லாம் பழகிட்டோம். எங்களுக்கு ஒரு சிலையை காண்றதோ ஒரு குட்டை பாவாடை ஒரு பெண் போறதோ ஒரு பெரிய விஷயம் அல்ல. இதையே இந்த சூழல்ல வாழாத ஒரு ஆள் காணக்குள்ள அது அவனுக்கு பெரிய விஷயம். அதே போல பாடத்திட்டத்துல இது என் அம்மா, இது என் அப்பா, இது என் தங்கைன்னு கொடுக்கிற எல்லாமே ஆக மோசமான இருக்கிறதுல இது என் தங்கச்சி, தங்கச்சி என்ன இப்படிதான் இருப்பா, உம்மாண்டா இப்படிதான் இருப்பா, பாப்பாண்டா இப்படிதான் இருப்பாரு, நாங்கள் ஓடி விளையாடுவோம், ஆம்பளை பொம்பளை எல்லாம் கலந்து விளையாடுறத காட்டுறான் பாட புத்தகத்துல. இயல்பாகவே அவன் உள்ளத்துல 10 வயசாக்குள்ள சரி, அவன் உள்ள என்னது 10 வயதாக்குள்ள இது சம்பந்தமான ஒரு ஊக்கத்துக்கு அப்படி மாற்றப்படுது. அவனுக்கு தெரியாம அவன் யோசிக்கவும் இல்லை, அவனுக்கு தெரியாது நான் இங்க வருவேன்னு தெரியாது. அந்த அளவுக்கு மாற்றப்படுவதை பார்க்கிறோம். ஆக கல்வி திட்டங்களில் ஒழுக்கக்கேடுகள் சர்வசாதாரணமாக வந்திருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் பாடசாலைகள் மூலம் ஆண்கள் பெண்களாக ட்ரிப் கூட்டிட்டு போனா ஸ்கூலால ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க, அவங்க எல்லாம் பாதுகாப்பாங்க என்ற அடிப்படையில் உமா அப்பாங்க விட்டுறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு செஞ்சிருக்காங்க. அது ஆணும் பெண்ணுமாக ட்ரிப் போறாங்களே, இதுல என்னென்ன தவறுகள் எல்லாம் நடக்கும், சாதாரணமாக இதுல என்னென்ன தவறுலாம் நடக்கும் எந்த கற்பனையும் பண்றாங்க இல்ல, பொறுப்பு காக்கறீங்கன்னா போயிடலாம் என்கின்ற அளவுக்கு இதன் தனது பிள்ளை எப்படி வளர வேண்டும் அதெல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு. இப்ப கல்வி ரீதியாக இவ்வளவு வளர்ந்துக்கிறத பாக்குறோம். அங்கே பாருங்க பாவம் வியாபாரம், விளம்பரம், பெண்கள் சம்பந்தப்படாத விளம்பரம். என்ன விளம்பரம் இது? பெண்கள் சம்பந்தப்படாத, அதாவது பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கிய கண்ணியத்தை அப்படியே கொச்சப்படுத்தி பெண்கள் சம்பந்தப்படாத எந்த ஒரு விளம்பரம் இருக்கு. ஆம்பளை சேட்டுக்கும் பொம்பளை தான், சேட்டுக்கும் பொம்பளை தான் விளம்பரம். ஆம்பளை மட்டும் சம்பந்தப்படுற விஷயங்களுக்கும் பொம்பளை தான் விளம்பரம் ஆகிக்கும். டயருக்கு பொம்பளை தான் விளம்பரம், பெட்ரோலுக்கு பொம்பளை தான் விளம்பரம், காருக்கு பொம்பளை தான் விளம்பரம், சீட்டுக்கு பொம்பளை தான் விளம்பரம், ஆம்பளை விளம்பரம் இல்லை. அப்ப இந்த அளவுக்கு என்னது பெண் விளம்பரம் என்கின்ற அம்சத்தில் பெண்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவதை பார்க்கிறோம். அப்ப டிவியை அந்த விளம்பரத்தில் டிவியை திறந்தாலும் சரி, போர்டுகள்ல பார்த்தாலும் சரி, சாதாரண பேப்பர்கள் எடுத்தாலும் சரி விளம்பரம் தான். சாதாரண ட்ரெஸ் பாயிண்ட்ஸ், உடுப்பு வாங்க போற இடங்கள்ல உடுப்பு சரி, உடுப்பு போடுற அளவுக்காவது ஒரு பொம்பளை போட்டு, அப்படி இல்ல உடுப்பு வாங்க போற இடத்துல உடுப்பு இல்லாத பொம்பளை தான் போட்டு வைக்கிறாங்க. அந்த கடையில போறதே உடுப்பு வாங்குறதுக்கு மறைக்கிறதுக்கு, அந்த இடத்துல உடுப்பு இல்லாத ஒரு பெண்ணை போட்டு தான் உடுப்பு வாங்க சொல்லி என்னது அதை அப்படித்தான் போட்டோவே போட்டு வைக்கிறாங்க. அதை போட்டிக்கிறதே உடுப்பு போடுறதுக்கு அந்த கடையை, ஆனா அதுல உடுப்பு இல்லாம தான் அந்த பொம்பளை இருப்பா. அது ஃபேஷன், 2008-9 ஃபேஷனா இது நம்ம சமூகத்துல பாக்குறோம். இப்படி போட்டு எல்லாம் ஃபியூச்சர் எதிர்காலம் எல்லாம் இப்ப வந்துட்டு பாருங்க என்று சொல்லி விளம்பரப்படுத்துறத பாக்குறோம். பெண்கள் எதை எடுத்தாலும், ஆனா எங்களுக்கு இது சர்வசாதாரணம், நாங்க பழகிட்டோம், அந்த சூழலை பழகினதுனால சர்வசாதாரணம். இதனால என்ன அவுட்புட் இளைஞர்கள் மூலம் வருதுன்றதை யோசிக்கிற நிலைமையில எங்க சமூகம் இல்லை. நாங்க சும்மா நினைச்சிருக்கோம் இது இப்படி செய்யறதா, பிள்ளையா, இது எவ்வளவு பெரிய பிள்ளை, இப்படி செய்யக்கூடாது என்றுதான் பேசுறோமே ஒழிய இப்படியான ஒரு உருவாக்கத்திற்கு இவைகள் எல்லாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கின்றன எங்களுக்கு தெரியாது. அத ஒரு இளைஞன் வெளியே இறங்க இயலாது, வீட்டை விட்டு வெளியே இறங்க ஆரம்பிச்சதுல இருந்து திருப்பி வருகின்ற வரைக்கும் ஒன்றுமே இல்லாட்டி போஸ்டர், ஒன்றுமே இல்ல ரோட்ல, ஒண்ணுமே இல்ல கேஃபியை போட்டு ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன், இல்லாட்டி ரோட்ல போஸ்டர் என்ன செய்யும், ஆபாச போஸ்டர் இருக்கும். அப்ப அவன் உள்ளங்கள்ல எந்த செகண்டும் ஒன்று பதிஞ்சிட்டே, எந்த செகண்டும் 24 மணி நேரமும் ஒரு சப்ஜெக்ட் பதிஞ்சு கண்டே இருக்குது. இது அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கும், அதை நாங்க யோசிக்கிறது இல்லை. அதை நாங்க யோசிக்கிறது இல்லை. ஒழுக்கமான வீட்டுக்கு வர நல்லா பேசுறா, நல்லா என்னது இந்த அன்றாடம் உள்ள தினகரன் வீரேசரி பேப்பர்கள் தான், அதுல அந்த சினிமா செக்ஷனை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா எங்களுக்கு அது கணக்கில சின்ன விஷயம் தானே, நாங்க சர்வசாதாரணமா வீட்டுல போட்டுறோம். நம்ம ஹராம் என்று பார்த்திருந்தா அதை தூக்கிப்போம், அந்த அதையாவது மாக்காவது பண்ணிருப்போம். சின்ன வயசுல உள்ளவனுக்கு அது பெருசு, சின்ன வயசுல உள்ளவனுக்கு அதுதான் 100க்கு 100 வீதம். அவன் அதை பார்க்கிறா, அவனுக்கு தேவைப்படுது, அது அதை பார்க்கிறா, மனசுல பதிய வச்சுக்கிறா, இதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பத்திரிகைகள் என்று எடுத்துக்கொண்டாலே ஆக மோசமான விளம்பரங்கள் முந்தி காலத்துல எல்லாம், அதாவது இந்த வாராந்த பத்திரிகைகள் ஆக மோசமான சினிமா விளம்பரங்கள் வரும், அதுக்கு மாக்காவது பண்ணுவாங்க, அதுக்கு மாக்காவது பண்ணு. இப்ப அதெல்லாம் விட்டால் மார்க் பண்றதே எல்லாம், என்னத்தை மார்க் பண்ண எல்லாம் வெளியே பார்த்தா வரான்றது போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போட ஆரம்பிக்கிற சின்ன வயசுல சிறிய வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் அது ஒரு பதிவு.
ஆரம்ப கால தந்தைக்கு முன்கால பார்த்தா அதுல பிரச்சனை. இப்ப எல்லாம் ஒரு சர்வசாதாரண பத்திரிகை பார்க்கிறார், பத்திரிகை கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற லிஸ்டுக்குள்ள அது வந்தாச்சு. படிக்கணும் என்றது உண்மை. அதை நாங்க எந்த அளவுல கொண்டு போகணும் என்ற ஒரு விதிமுறை எல்லாம் போயிட்டு இது உள்ளத்துல எதையுமே வளர்க்காதுன்றீங்களா? இதெல்லாம் வளர்க்குது. ரிசால்ட் உங்களுக்கு சொல்றேன் நான், எந்த அளவுக்கு சமூகம் கெட்டு போய்க்கின்றேன். இதெல்லாம் ஒரு வேறொரு ரிசால்ட் காட்டு, டைரக்ட்லி வராது. பார்த்த உடனே எங்கேயோ போக மாட்டான், அது பதியும் அவன் உள்ளத்துல பதிஞ்சு 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 பலவிதமான ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு அதை ஏற்படுத்தும். இது பத்திரிகையில, ரேடியோ எடுத்து பாருங்க, பேச்சில ஆபாசம் போகுது. பேச்சு அளவுக்கு ஆபாசம் போறத பாக்குற வாப்பா பக்கத்துல வச்சுக்கண்டு மகள் கோல் பேசுறார். ஏன்னா வாப்பாக்காகவும், பாப்பா பக்கத்துல இருக்கிறாராம், செல்ற வாப்பாக்காகவும் நான் இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். ஆக பச்சை மோசமான பாட்டு வாப்பா மகளும் சேர்ந்து விரும்பி கேட்கிறான். பழகிட்டா அப்ப அது ரேடியோல சர்வசாதாரண போறேன், எங்கேயும் கேட்கலாம். சர்வசாதாரண முஸ்லிம் பெண்கள் எல்லாம் பேசுறது என்னது, நீங்க வீட்டுல என்ன கறி சமைச்சுக்கிறீங்க, நேத்து எப்படி நல்லா இருந்துச்சா, எத்தனை மணிக்கு எழும்பினீங்க, இவங்க சிரிச்சுட்டு பேச ரேடியோல பேச கிடைச்ச அந்த சந்தோஷத்துல இருக்கிற எல்லா ஒழுக்க விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு பேசுறத பாக்குறோம். அப்ப ஒரு விதமான உரையாடல் அங்க போறத நாங்க பாக்குறோம். இது அந்த பிள்ளைகிட்ட உள்ளத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, அந்த உள்ளத்துல பதியுது. இது ஒன்றரை நடந்தா பரவாயில்ல, சமூக ரீதியாக நடக்குது. ஆனால் இதுக்கான தீர்வு யாரும் இன்னும் யோசிக்கல. தீர்வை பத்தி யோசிக்கிறாங்கல்ல, அது அப்படித்தான் சமூகம் அப்படி போயிட்டு இருக்கு. என்ன செய்ய, இது வேறொரு ரிசல்ட்டை ஏற்படுத்தும், அதை உங்களால தடுக்கவே முடியாது என்பதை பற்றி நாங்க யோசிக்கிறோமே இல்லை. அதான் இன்றைக்குள்ள ரிசல்ட் நம்ம கண்டு கொண்டிருக்கிறது. ஆக அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னு சொன்னா டிவி அதை சொல்ல தேவை. நான் பலமுறை பேசிக்கிறோம். இன்டர்நெட் அற்புதமான சக்தி. அதாவது இந்த உலகத்திலே ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அற்புதமான சக்தி தான் இன்டர்நெட், இணையம் என்பது. சுப்ஹானல்லாஹ். அதாவது ஆரம்பத்தில் தான் இணையத்திலே ஒரு வெப்சைட்டை திறக்க வேண்டும் என்றால் பல விதமான செலவு. இப்போ bloggers.com என்று சொல்லி இலவசமாகவே உங்களுக்கு எனது அதாவது இலவச வலைப்பதிவுகள் செஞ்சு உங்களோட கருத்துக்களை நீங்க எழுதக்கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான இணையதளங்கள் நிறைய நாங்க பார்க்கிறோம், நிறைய இன்டர்நெட்ல பார்க்கிறோம். ஒரு செய்தியை உங்களுக்கு உலகம் ஃபுல்லா கொடுக்கணுமா, கட்டுரை எழுதி டைப் பண்ணி இன்டர்நெட்டுக்காக வேண்டிய ஒரு மணித்தியால ஒதுக்கி உழுக போடுற மட்டும்தான் வேலை. முழு உலகத்திலே போய் சேர்ந்துடும். இந்த நிமிஷம் இந்த பயானை முழு உலகமும் கேட்க வேண்டுமா, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் செலவுல விஷயத்தை முடிச்சிடலாம். விஷயத்தை உலகம் ஃபுல்லா இந்த நிமிஷம் கேட்கறது வைக்கிற, இப்பயே கேள்வி கேட்கறதுக்கு, இப்பயே பேசுற அளவுக்கு வைக்கலாம். இஸ்லாத்தை எப்படியெல்லாம் கொண்டு போக முடியுமோ ஒரே நேரத்திலே லண்டனில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் ஜப்பானில் இருந்தும் சவுதியில் இருந்தும் கட்டாரில் இருந்தும் உலகத்தில் ஒரே நேரத்தில் இருந்து கேள்வி கேட்க வைக்கலாம். ஒரே நேரத்தில் இன்டர்நெட்டினூடாக பெரிய செலவுகளே கிடையாது. இந்த செட்டிங் வசதிகள் என்று செய்து கொடுக்கப்பட்ட அரட்டை அரங்கம், நிறைய பேரே அரட்டை தான், இது போன்ற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் இஸ்லாம் சொல்லப்படுகிறது உண்மை. அதன் மூலம் இஸ்லாத்தை படித்தவர்கள், இஸ்லாத்தை சொன்னவர்கள்